சாட்டை அங்கே போய் என்ன பேசியிருக்காங்கன்னா, அங்கே தள்ளுமுள்ளா இருக்கிறது, பொதுமக்கள் சாட்டை திருமணம் நடித்திருக்கிறார்கள். தோழர் முகில் வந்து நேரடியாகவே சாட்டை திருமணி மூஞ்சியிலேயே குத்து குத்திருக்காரு. இது ஏன் சந்தோஷப்படுற மாதிரி இருக்குன்னா, வேற வழி இல்லைங்க. சில விஷயங்களை மக்களை ஏமாற்றத்தான என்ற கேள்விகள் எழுகிறது. ஏனென்றால் வீட்டிலே நீங்கள் நடிக்க ஆரம்பிச்சினாக்க இன்னும் உச்சங்கள் எவ்வளோ இருக்கிறது, இன்னும் அரசியல் பேச வேண்டும், ப்ரெஸ்ஸை சந்திக்கணும், உன் கொள்கை கோட்பாடு என்னன்னு சொல்லணும். அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு நடிப்பாடா சாமி அப்படின்ற மாதிரி கேள்வி எடுத்து இருக்கிறது. எது எப்படியோ இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் என்பது பல்வேறு போலி அரசியல்வாதிகளை மரணம் என்பது தாங்க இயலாத ஒன்று. குடும்பத்துக்கு நம்ம என்ன ஆறு சொன்னாலும் தகாத ஒன்று தான். ஆனால் இதன் வழியாக மிக கேவலமான அரசியல் பிழைப்புவாதிகள், பிண அரசியல்வாதிகளை வெளிக்காட்டியிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். எனவே இந்த மாதிரி சாவுகளின் வெளியே பிணரசு செய்யக்கூடிய அரசியல் கட்சிகளும் தயவு செய்து மக்கள் கவனமாக இருக்க வேண்டும். தொல் திருமாவளவர்கள் சென்று உண்மையான அரசியலே அவர் தான் பேசாமல் இருக்கார். சாட்டை திருமணனை அடித்ததை, அந்த வன்முறையை அதாவது முழுக்க ஆதரிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு அந்த பாணியில் தான் சொல்ல வேண்டும் என்பதும் வேறு வழியில் செய்ய வேண்டியது இருக்கிறது. அதை செய்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட என்ன சொல்கிறது, அந்த இடத்துல தப்பித்து வந்திருக்கிறார், மக்களும் அடித்திருக்கிறார் என்று புரிகிறது. அங்கே சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, ஏன் அவர் அடித்து சரின்னு சொல்ல வரேன்னு கேளுங்க. வணக்கம், இது சொல் புதிது, நான் முகந்தவம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் கிட்டத்தட்ட கள்ளக்குறிச்சி விஷயத்தை யார் ஒருவரும் கடன் செல்ல முடியாது என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். காரணம், இதுவரை 51 நபர்களை தாண்டி பழி எண்ணிக்கை கூடிக்கொண்டிருக்கிறது. இன்னும் கூட கூடலாம் என்கிற அதிர்ச்சி தான் காதலுக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இது ஒரு துயர சம்பவமாக, இதில் பங்கெடுக்கும் நபராக, இதோடைய ஒட்டுமொத்த சமூக குற்ற பின்னணியாக பார்த்து தீர்வு கண்டால் மட்டும்தான் முடியும் என்பதுதான் உண்மையான தீர்வு காண விரும்புவருடைய நோக்கம். ஆனால் இதை வைத்துக்கொண்டு முழுக்க அரசியல் செய்வதும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பச்சையாக சொல்ல வேண்டுமானால் ஒரு பிண அரசியல் செய்ய ஆரம்பித்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், நடிகர் விஜயிலிருந்து அரசியல் நடிகர் சீமான் வரை, சீமான் தம்பி சாட்டையிலிருந்து எல்லோருமே இதில் அரசியல் செய்கிறார்கள் மட்டும் தெல்ல தெளிவாக தெரிகிறது. இதுதான் அங்கு நடந்த இழவை விட, மரணத்தை விட கொடூரமானதாக பார்க்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா, சாட்டை அங்கே போய் என்ன பேசியிருக்காங்கன்னா, அங்கே தள்ளுமுள்ளா இருக்கிறது, பொதுமக்கள் சாட்டை திருமணம் நடித்திருக்கிறார்கள். தோழர் முகில் வந்து நேரடியாகவே சாட்டை திருமணி மூஞ்சியிலேயே குத்திருக்காரு. இது ஏன் சந்தோஷப்படுற மாதிரி இருக்குன்னா, வேற வழி இல்லைங்க. சில விஷயங்களை ரொம்ப கராராக பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்பொழுதுதான் இவருடைய உண்மையான யோக்கியத்தை புரிந்து கொள்ள முடியும். அதனால் சாட்டை திருமணனை அடித்ததை, அந்த வன்முறையை அதாவது முழுக்க ஆதரிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு அந்த பாணியில் தான் சொல்ல வேண்டும் என்பதும் வேற வழியில் செய்ய வேண்டியது இருக்கிறது. அதை செய்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட என்ன சொல்றது, அந்த இடத்துல தப்பித்து வந்திருக்கிறார், மக்களும் அடித்திருக்கிறார் என்று புரிகிறது. அங்கே சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, ஏன் அவர் அடிச்சு சரின்னு சொல்ல வரேன்னு கேளுங்க. என்ன அங்கே சொல்லியிருக்காருன்னா, எத்தனை பேர் செத்துருக்கான்னு கேட்டிருக்காரு அவருடைய கூட வந்தவங்கிட்ட. ஆனால் 37 தாண்டிச்சனா அப்படின்னா, 37 தானா, இன்னொரு 10-15 தெரிஞ்சுனாக்கா நல்லா அரசியல் பண்ண அந்த ஏரியாவில்னு இருக்கேன். அப்போ இளவு வீட்டில் நெத்திக்காசு திருட்டு நாய்களாக இந்த அரசியல் பொறுக்கியல் மாறி இருக்கிறாங்க, புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இன்னும் 10 பேர் 15 பேர் செத்தானாக்கா அரசியல் பண்ணுறது தோகுதுன்னு சொன்னால் இவங்க துயரத்தில் பங்கெடுக்க போகிறவங்களா? ஆக அங்கே ஒரு கலவர புத்தியோடு போகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தோழர் முகிலன் அதற்காகத்தான் நடித்திருக்கிறார். தோழர் விபி ராக்கரஸ் வடிவேலுவை வடிவேல் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவன் பேசியதை வீடியோ எடுத்திருக்காரு. என்னதை, இன்னும் 10 பேர் 15 பேர் செத்தலாம் அரசியல் பண்ணலாமே சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா, அந்த விஷயத்தை வீடியோ எடுத்திருக்கிறார். அதை பார்த்து விட்ட சாட்டை தான் வடிவேல் அடித்திருக்கிறார். வடிவேல் அடித்ததுனால தான் முகில் தோழர் போய் மூஞ்சில 4 குத்திருக்காரு. பொதுமக்களும் இங்கே நடக்கிற விஷயத்தை பார்த்து கொண்டு சாட்டைக்கு முன்னே விரட்டி அடித்திருக்காரு. இதுதான் நடந்தது. அப்போ இது எவ்வளவு கேவலமான அரசியல்னா ஒரு குறைஞ்சபட்ச அற வேணுங்கிறதெல்லாம் அவன் மறந்து தூக்கி எங்கேயோ போயிட்டானுங்க. அதனால தான் அதிமுகவும் அரசு செய்கிறது, பாஜகவும் அரசு செய்கிறது, பாமக அரசு செய்யுது, முடித்திருக்குதுன்னு சொல்ல வேண்டும். காரணம் என்னன்னா, இந்த 40க்கு 40 தொகுதி வெற்றி பெற்றது இல்லையா திமுக,
இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஏதோ ஒரு சிக்கல் ஏற்பட்டு, ஏனென்றால் இது போகிற போக்கில் சொல்ல இந்த கண்ணுக்குட்டிங்கிற அந்த சாராய வித்த நபர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பாமகவோட மிக முக்கியமான நிர்வாகிங்க. பாமக நிர்வாகி மெத்தனால் எங்க ஆந்திராவிலிருந்து வரவழைக்கப்பட்டு சாராயத்தில் கலக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை குடிச்ச கண்ணுக்குட்டியோட அண்ணே குடிச்சு டேஸ்ட் பார்க்குற ஒருத்தர் இருப்பார் உங்களுக்கு, அதை அவர் அண்ணே சொல்லியிருக்காரு, கெட்டுப்போன மெத்தனால் மாதிரி இருக்குங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருந்தும் கூட கேட்காமல் இவர்கள் இதை எல்லா தீப்பாக்களிலும் கலந்திருக்கிறார்கள். விளைவுதான் இந்த 107 பேருக்கு மேல இன்னைக்கு அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அதெல்லாம் வந்து அடுத்ததிலும் கலக்க போற முயற்சி கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த பீப்பாயிலும் கலக்க போயிருந்திருக்கானுங்க. அவைகள் கையங்களாக பிடிச்சு போலீசார்கள் கைது செய்திருக்கிறார்கள். அதனால ஒரு 100 சாவுகளை தடுத்து நிற்கிறது அரசு. இதுல அரசோட மெத்தன் காரணமா, அரசோட நிர்வாகக்குறை காரணமா? நிச்சயமாக அரசு நிர்வாகக்குறை காரணம்தான். ஏனென்றால் கள்ளச்சாரத்தை ஒன்றை விற்கணும், அதை தடுத்திருந்தாலே இந்த பிரச்சனை வந்திருக்காது. அதில் வந்து அரசு பொறுப்பேற்றிருக்கிறது, பொறுப்பேற்க வேண்டும், அதை மாற்றுக்கிறது கிடையாது. குறிப்பாக அந்த நிவாரணம் இருக்குல்ல 10 லட்சம், இந்த 10 லட்ச ரூபா நிவாரணம் அறிவித்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, வரவேற்கத்தக்கக்கூடியது. ஏனென்றால் செத்தது ஒரு குடிகாரன் இருக்கலாம், ஆனால் அந்த குடிகாரன் செத்த போது அந்த குடும்பம் அனுபவிக்க துயரம் இருக்கு பாருங்க, அது அதை விட கொடூரமானது, அதை விட மிக மோசமான நிலைக்கு தள்ளப்படும். என்ன சொல்றது, அது எதிர்காலமே பாழாயிடும், குழந்தையோட எதிர்காலம் பாழாயிடும், அந்த குடும்பமும் பாழாயிடும். அப்ப அவர்களுக்கு 10 லட்ச ரூபாய் நிவாரணம் என்பது இருக்கும் போதுதான் குடித்து கெடுத்திருக்கிறான் அந்த குடிகாரன். ஆனா இறந்த பிறகாவது ஒரு 10 லட்ச ரூபாய் அந்த குடும்பத்துக்கு போய் சேரும் பொழுது அவருடைய பொருளாதாரம் அல்லது அவர்களுடைய கல்வி செலவு நிச்சயமாக சீரமைக்கப்படும். வீடு மீள்வதற்கான, அந்த குடும்பம் மீள்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு தான் 10 லட்சம். அதனால் 10 லட்சத்தை வந்து எவனாவது ஒருத்தன் குறை சொல்றானா அவன் நம்பர் 1 அயோக்கியப்பாளாகத்தான் இருக்க வேண்டும். அதுதான் சீமான் செய்து கொண்டிருக்கிறார். கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவருக்கு எதுக்கு 10 லட்சம்? யார் காசுல கொடுக்கப்படுது? யார் காசுல கொடுக்கப்படுது சொல்லுங்க. குடிக்காதவன் கொடுக்குற காசுல, வரி காசுல, குடிச்சு செத்தவனுக்கு எதுக்கு கொடுக்குறீங்க? குடியாலே அந்த குடும்பம் முதல்ல வந்து சீரழிஞ்சு போயிருக்கிறது. சீரழிந்த குடும்பத்திற்கு குறைஞ்ச வச்சு அந்த குடிகாரனால் ஒரு 10 லட்சம் கிடைக்குதுன்னா அது பெரிய ஆறுதலான விஷயம். அப்ப இந்த நிவாரணத்தை வந்து கொச்சைப்படுத்தியோட அரசியல்வாதிகள் மிக யோக்கியத்தனமானவர்கள், கொஞ்சம் கூட அரசியல் அறமற்றவர்கள் என்பதை தெரிவித்து புரிந்து கொள்ளுங்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுல வந்து பாமக நிர்வாகி சம்பந்தப்பட்டிருக்கிறார். ஆட்டுக்குட்டி அண்ணாமலை பார்த்தீங்கன்னாக்க வரக்கூடிய நபர்கள் அந்த ஒரு பெண்ணை செட் பண்ணி செஞ்சு அதுல வீடியோக்கெல்லாம் வெளியாயிருக்கிறது. அதே போல் நடிகர் விஜய் வந்து காலில் விழுக போற விஷயத்த பார்த்தீங்கன்னாக்க மிக கேவலமாக அந்த விஜய் கட்சியோட நிர்வாகி சொல்லி கொடுக்குறார். சொல்லி கொடுத்தோன்னே அந்த அம்மனி போய் காலில் விழுகுது. என்ன நடக்குது? இப்போ திரையில் நடிச்சது பத்தாதா, தரையிலுமா நடிக்கணும்? அதுவும் சாவு வீட்டில் இலை வீட்லையும் நடிக்கணுமா? விஜய்க்கு இது வெக்கமாக இல்லையா? எப்படி இதெல்லாம் இந்த அரசு செய்ய நீ ஆரம்பிச்சீங்கன்னாக்கா உங்களெல்லாம் எப்படி நம்புவது? நீங்கள் பேசக்கூடிய அண்ணா, பெரியார், காமராஜ் சொல்றீங்களே, வாய்க்கு வெறும் வாய்க்கு வந்த வார்த்தைகள் தானே அது? மக்களை ஏமாற்றத்தான என்ற கேள்விகள் எழுகிறது. ஏனென்றால் இலவு வீட்டிலே நீங்கள் நடிக்க ஆரம்பிச்சீங்கன்னாக்க இன்னும் எச்ச உச்சங்கள் எவ்வளோ இருக்கிறது? இன்னும் அரசியல் பேச வேண்டும், ப்ரெஸ்ஸை சந்திக்கணும், உன் கொள்கை கோட்பாடு என்னன்னு சொல்லணும். அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு நடிப்பாடா சாமி அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது. எது எப்படியோ இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் என்பது பல்வேறு போலி அரசியல்வாதிகளை தெளிவாக காட்டிருக்கிறது. அதை தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். மரணம் என்பது தாங்க இயலாத ஒன்று, குடும்பத்துக்கு நம்ம என்ன ஆறுதல் சொன்னாலும் தகாத ஒன்று தான். ஆனால் இதன் வழியாக மிக கேவலமான அரசியல்வாதிகள், அரசியல் பிழைப்புவாதிகள், பிண அரசியல்வாதிகளை வெளிக்காட்டியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே இந்த மாதிரி சாவுகளின் வெளியே பின்னரசு செய்யக்கூடிய அரசியல் கட்சிகளும் தயவு செய்து மக்கள் கவனமாக இருக்க வேண்டும். தொல் திருமாவளவர்கள் சென்று உண்மையான அரசியலே அவர் தான் பேசாமல் இருக்கார். குறைஞ்சபட்சம் மிக தெளிவாக பேசியிருக்கிறார். இயன்ற 10,000 ரூபாய்ங்கிறத கொடுத்துருக்கிறார். ஆனால் இதை வச்சு அரசியல் வச்சு ஆட்டுக்குட்டி அண்ணாமலை சிபிஐ வேணுங்கிறாரு, இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காரு. ஆக ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னாக்க இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருப்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது. இந்த பாமக நிர்வாகியை சரியாக விசாரிக்கும் பட்சத்தில் பாமக பின்னாடி பாஜக இருக்கலாம், பாஜகவும் பாமகவும் சேர்ந்து இந்த விஷசாராயத்தில் விஷம் கலந்ததே இந்த கும்பல் தானா என்கிற கோணத்திலும் விசாரிக்க வேண்டும் சிபிசிஐடி. ஆக இதை வந்து சாதாரணமாக கடந்து போக முடியாது. இது சாதாரண சாவுகள் அல்ல. இதற்கு பின்னாடி அரசியல் சதி உள்ளதா என்பதையும் தெளிவாக விசாரணைக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த சாவுகளுக்கான உண்மையான காரணத்தை கண்டறிய முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த சாவுகளுக்கு பின்னாடி அரசியல் இருக்கிறது, அரசியல் கட்சி திமுக அரசின் மெத்தனத்தனமும் இருக்கிறது. அதேபோல் இந்த கட்சிகள் எல்லாம் செய்யக்கூடிய பின்னரசு செய்யக்கூடிய விஷயத்தை சகித்துக் கொள்ள முடியாது. இவர்களின் பங்களிப்பும் இருக்கிறதோ, இதுக்கு அரசியலிடா ஒரு சதி இருக்கிறதோ, இந்த சதியின் விளைவாகத்தான் இந்த 51 பேருக்கு மேலே இறந்திருக்கிறார் என்கிற கோணத்திலும் காவல்துறை விசாரிக்க வேண்டும்.
விசாரிக்கும் பட்சத்தில் தான் உண்மையான காரணியை கண்டுபிடிக்க முடியும். எல்லாவற்றையும் இப்படி பரந்துபட்ட பார்வையில் பார்க்கும் பொழுதுதான் அதுக்கு உண்மையான விஷயத்தை அடைய முடியும் என்று நினைக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.